Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே சுவையான ரவா அப்பம் எப்படி பண்ணலாம்னு தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இதுல நம்ம யூஸ் பண்ற பொருள் எல்லாமே நம்ம வீட்ல எப்பவுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். சோ வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ரவா அப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நான் எனக்கு யூஸ் பண்ணுற ரவை வந்துட்டு வறுக்காத ரவை தான். உங்ககிட்ட வறுத்த ரவை இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக சுகர் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்புக்கு ரவை அளந்தீங்களோ அதே கப்புக்கு 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அது கூட ஒரு டேஸ்ட்டு பேலன்ஸ்க்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் ரவை மிக்சரை சேர்த்துடலாம். இப்படி சேர்க்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம எப்போவுமே வீட்டில் ரவா ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக கட்டியாக மாறி இருக்குது. இதில் இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் இதை கலந்து விடணும். இது இன்னும் நல்லா கட்டியாக மாறணும். இப்போ இது நல்லா கட்டியாக மாறிச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஆறினதுக்கப்புறம் இது கூட 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்படி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. நல்ல ஒரு சாஃப்ட் மிக்சராக வர வரைக்கும் இது நல்லா கலந்து விடணும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். அப்போ மிக்ஸ் பண்ணும்போது கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதிலிருந்து இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துட்டு அதை சின்ன உருண்டைகளாக கொண்டு வரலாம். இந்த மாதிரி நல்லா கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம தயாரித்து வச்சுருக்கிற அந்த ரவை அப்பம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்படி சேர்க்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. இது ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஏன்னா நம்ம ரவையை ஏற்கனவே வேக வச்சு தான் அதில் சேர்த்துருக்கோம். ஸோ இதோட அவுட்டர் போர்ஷன் மட்டும் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறினா போதும். இப்போது இன்னொரு சைடுக்கு இதை மாற்றி போடலாம். 2 சைடுமே ப்ரௌன் கலரில் மாறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் மாறணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்செடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ரவா அப்பம். இது வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளாடி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.